ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ விதைகள் ஒவ்வொன்றா போட்டு ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு நாள் வந்து முளைச்சி வரும்போது பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் போட்ட விதைகள் எல்லாமே அதுதானா அப்படின்றத கெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா இது களைச்செடியா இல்லை வந்து விதைகள் தான் முளைச்சி வருதான்றதை கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது. ஸோ ஃபோட்டோ பார்த்து தான் வந்து நான் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர் பேர் தெரியாத செடி வகைகள், அதனால் தெரியல. இந்த பெரிய க்ரோ பேக்கில் வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்த உருளைக்கிழங்கை வந்து புதைச்சி வச்சுருக்கேன். பார்ப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சில செடிகள்லாம் காஞ்சி போச்சு. அதை எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆமீஸ் கார்டனில் வாங்கினது. ஒரு 3 செடி நல்லா தான் வந்திருந்தது. பேக்கிங்னால் வந்து ஒரு 3 செடி வந்து காஞ்சி போச்சு. ஸோ அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு வச்சுருக்கேன். அப்படி இல்லை நான் மட்டும் தூக்கி வீசிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் டிஆர்ஜி அவர்களிடமிருந்து வாங்கிய கரிசலாங்கண்ணி, கிருஷ்ணா சீட்ஸ்லேருந்து வாங்கிய காய்கறி விதைகள் எல்லாமே நல்லா வளர்ச்சியாக இருக்குது. திடீர்னு சடனாக பார்த்திங்கன்னா அந்த இலைகளில் வந்து ஓரங்களில் வந்து மஞ்சள் கலரில் அப்படியே வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி வெளிரி இதாகிற மாதிரி பார்க்க முடியுது. அது எதனால் அப்படின்றது தெரியல. ஒரு வேளை தண்ணி பத்தலையா இல்லை தண்ணி ஜாஸ்தியாக இருக்கா இல்லை பாட்டுக்கு மாற்றணுமா அப்படின்றது தெரில. அதையுமே வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இல்லைனா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். மணிமுல்லாவும் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளி விதைகள் வந்து வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா டிஆர்ஜி அவர்களிடமிருந்து, அதுவுமே எல்லா குழித்தட்டுலையுமே நல்லா முளைச்சி வருது. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து எத்தனை நாள் கழித்து வந்து நம்ம பாட்டுக்கு மாற்றணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதையுமே யூடியூப்பில் பார்த்து தான் வந்து மாற்றணும். போட்டு எப்படியும் ஒரு 5-6 நாள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் தக்காளி விதைகள் போட்டு. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மாற்றணுமா இல்லை இப்போவே மாற்றலாமா அப்படின்றத பார்த்துட்டு தான் மாற்றணும். ஒவ்வொன்று வந்து இப்போ தான் முளைச்சி வருது. சிலதெல்லாமே நல்லாவே க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அன்பு மகள் சேனல்லேருந்து என்னோடய சிஸ்டர் வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. அவங்க வந்து ஃப்ரீயாக அந்த பெண்ணுக்கு பின்னாடி வந்து ஒரு முள்ளங்கி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு அப்டேட்டுமே ஒவ்வொரு வீடியோவில் டெய்லி எப்படி வந்து இந்த தோட்டம் வந்து முழுமை அடையுதுன்றதை பார்க்கலாம்.